ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்கள் ஏஸ் காய்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாராலையும் இனிமே இந்த மாதிரி ஒரு படத்தை மறுபடியும் ரீமேக்கே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய படங்கள்லாம் என்ன. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலிமை வந்து கண்டிப்பாக ரீமேக் பண்ண முடியாது, பண்ணாலும் பெட்டர் வெர்ஷன் அமையாது, பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த அளவு யூனிக்கான ஒரு எப்பிக் கிளாசிக் ஃபிலிம் இது அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய தரமான படங்கள்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஈகா. ஸோ நானி, இந்த ஒரு படம் கண்டிப்பா பலருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். இது ஒரு படத்துல வந்து மொமெண்ட் இல்ல, மொமெண்ட் தான் படமேன்ற மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் ஒரு ஃபேவரட். ஸோ அதுதான் படத்தோட ஒரு பிளஸ் பாயிண்ட். இதை தாண்டி ஒரு பக்கம் அந்த ஈயோட கிராபிக்ஸ், அந்த வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்கோர் பண்ணுதுன்னா அதுக்கு ஈக்குவலா வில்லனா அண்ட் ஒரு டைப் ஆஃப் ஹீரோவாவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் கிச்சா சுதீப் சார். அவருமே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி பண்ணியிருப்பாரு. லிட்டரலி அவரோட வில்லனிசம் தான் அந்த ஒரு படத்தோட பீக் மொமெண்ட்ஸ்னே சொல்லணும். வில்லனிசம் அண்ட் வித் ரிவெஞ்ச் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னியா பிரசன்ட் பண்ணி அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் மூவியே தூக்கிட்டு கொண்டு போய் நிறுத்துச்சு. இது டெஃபினட்டா கிச்சா சுதீப் இல்லாம இது யாராலையும் வந்து பண்ண முடியாது. டெஃபினட்டா அப்படி பண்ணாலும் இதை விட பெட்டர் வெர்ஷனா பண்ணவே முடியாது. இப்ப மலையாளத்துல லவ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட நானி மாதிரியான அந்த ஒரு கிராபிக்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நானி எப்பயுமே தனி தான். அந்த ஒரு படத்தை வந்து நெருங்கவே முடியாது. அதோட ஜானர், அதோட அந்த ஒரு டோட்டல் ஸ்கிரீன் பிளே அண்ட் கேரக்டர் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா தனி. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது துப்பறிவாளன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இது மாதிரி ஏகப்பட்ட இதோட பெரிய பெரிய டிடெக்டிவ் பிலிம்ஸ்லாம் ஹாலிவுட்ல பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில பெஸ்டா ரியலிஸ்டிக்கான ஒரு டிடெக்டிவ் பிலிம் நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா துப்பறிவாளன் தான். ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும், ரூட்டடா, ரொம்ப ப்ரூட்டலா எல்லாமே கலந்து ஒரு பெர்ஃபெக்ட் டிடெக்டிவ் பிலிமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு தியரிஸ், அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட், ஒவ்வொரு மர்டரை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, த்ரில்லர்ஸா இருக்கட்டும், எண்டு வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சஸ்பென்ஸ் ட்விஸ்ட், தென் இது மட்டும் அந்த ஒரு கேரக்டர் கனியன் போர்க்கொன்ற அந்த கேரக்டரோட கம்ப்ளீட் டிசைன், இது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தோட மேஜர் பிளஸ் பாயிண்ட். லைக் மிஸ்கின் படம்ன்றதையும் தாண்டி டெஃபினட்டா இந்த ஷேடை வச்சு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ ஸ்டில் அதனாலதான் துப்பறிவாளன் 2மே இன்னும் புஷ் ஆகாம இருக்கு. ஒருவேளை மிஸ்கின் இல்லைன்னா இந்த ஒரு விஷயமே நடக்காதுன்றது தான் அதுக்கு வந்து ஒரு உதாரணம். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா துப்பறிவாளன் மாதிரியான படங்களை வந்து ரீமேக் எடுக்க முடியாது. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் வந்து ரீமேக் பண்ண முடியாது. பண்ணாலும் இந்த படம் அளவுக்கு வேலிடா இருக்காது. அந்த ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கட்டும், ஆக்டர்ஸோட அவுட்புட்ஸா இருக்கட்டும், ஆக்டிங் அவுட்புட்ஸ் இதெல்லாமே இருக்குதுல. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது கோட் லைஃப்ஸ். லாஸ்ட் இயர் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது. அமேசிங்கான ஒரு பிக்சர்னு சொல்லலாம். அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நிச்சயமா இந்த ஒரு படம் மாதிரி இந்த ஒரு படத்துக்கான அவுட்புட்டை யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு படத்தையே வந்து பல வருஷங்கள் ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க. பிருத்வி சாரோட அந்த ஒரு டெடிகேஷனா இருக்கட்டும், தென் பிளெஸி சாரோட பொறுமையா இருக்கட்டும், இது எல்லாமே கலந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கோட் லைஃப். இதுக்கு வந்து அவ்வளோ உழைப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் எல்லாத்துக்கும் டைம் எடுத்து ஒரு பெர்ஃபெக்ஷன் ஃபிலிம் வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இது மாதிரியான படத்தை ரீமேக் பண்றது நிச்சயமா ரொம்ப கஷ்டம். உடனே எடுக்கிற படம் இல்ல. அவங்க அதை வந்து த்ரூ அவுட் அந்த ஒரு ஃபிலிமிங்கே கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ரசிச்சு எடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இது யாராலையும் ரீமேக் பண்ண முடியாது. இது வந்து எப்பயுமே ஒரு எபிக் பீஸ் தான். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது தெய்வ திருமகன். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற படங்கள்லாம் கூட கேரக்டர், அந்த ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஸோ இதெல்லாம் வச்சு கூட எப்படியாவது ஒரு பெட்டர் வெர்ஷனே வரலானால் என்ன ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டா குப்பை எப்படியா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆனா பர்டிகுலரா இந்த ஒரு படத்தை மட்டும் ஏதோ வந்தா கூட வரட்டும், இது பெட்டரான ரீமேக்கா கூட வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசை குப்பையா போட்டு எடுக்க ரெடியா இருந்தாலுமே இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு மெயின் பொட்டன்ஷியல், இந்த ஒரு படம் வந்து மெயினா எனக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி நிக்கிறது என்னன்னா, கிருஷ்ணா
கிருஷ்ணான்ற அந்த ஒரு கேரக்டர், அவர் வந்து மென்டலி அன்ஃபிட்டான ஒரு கேரக்டர், அதை வந்து விக்ரம் சார் பண்றாரு. அதை கரெக்டா பண்ணா மட்டும்தான் இந்த படம். அதை பண்றதுக்கு கரெக்டான பர்சன் இல்ல, அந்த ஒரு ஆக்டிங்கை சரியா வந்து த்ரூ அவுட் ஃபிலிம்ல வந்து கொண்டு போக முடியல அப்படின்னா இந்த படமே கிடையாது. ஸ்டோரி இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த ஒரு ஹோல் ஃபிலிமே எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு படம் தெய்வ திருமகன். இது வந்து நிச்சயமே யாராலையும் தொட முடியாது. ஒருவேளை அப்படி தொடணும்னு நினைச்சு பார்த்தாங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஆக்டிங்லாம் பார்த்துட்டு ஆஹா இதெல்லாம் என்னால் முடியாது, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்றவாங்க எந்த ஒரு ஆக்டரா இருந்தாலும். அந்த மாதிரி செதுக்கி இருப்பாரு சியான் விக்ரம் சார். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது 7ஆம் அறிவு. ஒன் ஆஃப் த எபிக் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு படத்தை. இந்த ஒரு படத்தை பொறுத்தவரை ஏன் ரீமேக்கே பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது லிட்டரலி இந்த ஒரு படம் வந்து பேசக்கூடிய கதையை நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு கதை தான். போதி தர்மன் அந்த ஆர்ஜின்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா படமே கிக் ஆஃப் ஆகுது. அதை பேஸ் பண்ணி தான் த்ரூ அவுட் ஃபிலிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜேர்னிக்குள்ள போகுது. அப்படி பார்க்கும்போது அது மாதிரியான கேரக்டர், அது மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும்போது டெஃபினட்டா இது யாராலையும் வந்து ரீமேக் பண்ண முடியாது. அவங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அடாப்டும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ரியல் லைஃப் பேஸ்டு கேரக்டர், அந்த மாதிரி தான் ரிஜிஸ்டர் பண்ணி தான் படமே வருது. அப்படி பார்க்கும்போது இது யாராலையும் சேஞ்ச் பண்ணி அடாப்ட் பண்ணி வந்து ரீமேக்ஸ் பண்ண முடியாது. தென் இதை தாண்டி இதுல சூர்யா சாரோட எஃபர்ட் அதுவுமே முக்கியமான ஒரு விஷயம். லைக் ஏர்லி ஸ்டேஜஸ்ல அந்த ஒரு பீரியாடிக் போர்ஷன்ல இருந்து கரண்ட் போர்ஷன் சூர்யா சார் வரையும் ஆக்டிங்லயும் சரி பாடியிலையும் சரி பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. பல விஷயங்களும் சூப்பராகவே இந்த ஒரு படத்துல ஏஆர் முருகதாஸ் அண்ட் சூர்யா சார் இவங்க 2 பேரும் ஈக்குவலா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு பீக் கெரியர் மூமெண்ட்னே சொல்லணும் இந்த ஒரு படம். அவரோட கெரியர்ல இது வந்து பெரிய புஷ் அந்த மாதிரியான ஒரு படம். அதனாலே நிச்சயமா அது வாய்ப்பே இல்லை. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது தசாவதாரம். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே காலத்துக்கும் பலராலும் மறக்க முடியாத எபிக் கிளாசிக் பிலிம்னே சொல்லணும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும். நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு படத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த இண்டஸ்ட்ரியாலையும் எடுக்க முடியாது. கோடி கோடியா பணத்தை போட்டு பிரம்மாண்ட விஎஃப்எக்ஸை வச்சு படத்தை எடுத்துடலாம். பட் பர்டிகுலர் ஒரு ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா பல கேரக்டர்ஸ் த்ரூ அவுட் இந்த ஒரு பிலிம்ல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே எல்லா இடத்துலயும் இருக்கும். திடீர்னு ஒரு ஷாட்ல 4-5 கேரக்டர் கூட இருக்கும். அந்த 4-5 கேரக்டர் அந்த ஒரு ஆக்டர் தான் பண்ணணும். இதை தாண்டி ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய சயின்டிபிக்கல் தியரிஸா இருக்கட்டும், பல விஷயங்களும் ப்ராப்பர் பிரசன்டேஷன்ல ஒரு ஆக்டரா ஒரு டைரக்டரா எல்லாருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ண ஒரு படம். இந்த ஒரு படம் மட்டும் வேணாம் இதெல்லாம் கண்டிப்பா முடியாது கஷ்டம்னு சொல்லி இந்த டீமே நினைச்சிருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட எபிக் கிளாசிக்கே கிடையாது. இவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு போர்க்கள போராட்ட பூமியா தான் ரோட் பிலிமோட அந்த ஒரு ஷூட்டிங் ஜேர்னியே இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்லாம் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் தலையில எடுத்து போட்டு பண்ண வாய்ப்பே இல்லை. எப்பா விஎஃப்எக்ஸ்னா எனக்கு இந்த ஃபுல் பேக்ரவுண்டுமே விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துரு, எனக்கு இந்த ஃபுல் கேரக்டருமே விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துரு. ஏன் இப்போ ரீசெண்டாக கல்கி படத்தில் வந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் லைக் அமிதாப் பச்சன் vs பிரபாஸ் சார் அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட பிடிஎஸ் வந்தது. அதில் அமிதாப் சாரும் பிரபாஸ் சாரும் 2 பேருமே இல்லை, 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூப் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸை மட்டும் விஎஃப்எக்ஸ்ல மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. லிட்டரலி நான் தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காருன்னா அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது யாரால பண்ண முடியும். ஸோ ஃபைனல் லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஹேராம். நிச்சயமா இந்த மாதிரியான ப்ராப்பர் நேஷன் பாலிடிக்ஸ் ஃபிலிம் எந்த ஒரு ஆக்டரால் நடிக்கவும் முடியாது, எந்த ஒரு டைரக்டரால் எடுக்கவும் முடியாது. அந்த ஒரு கட்ஸ் வந்து கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு மட்டும்தான் இருக்கு. அவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கதைகளில் மூவி ஃபார்மேட்டுக்கு இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை ப்ராப்பராக எல்லாருக்கும் லைக் ரிலீஜியஸ் வாரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஃபிலிமே. அப்படி பார்க்கும்போது யாருக்கும் முகத்துல சலிக்காம எல்லாருக்கும் உண்மை வந்து விளங்குற மாதிரி அந்த ஒரு படத்துல வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. இங்க யாருமே தப்பு கிடையாது, இங்க சிலர் தான் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சாகேத் ராமன்ற கேரக்டர் வச்சே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. லிட்டரலி இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங்கா இருக்கட்டும், இந்த படத்தோட ரிலீஸா இருக்கட்டும், எவ்வளவோ பிரச்சனைகள் சந்திச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இது இவர் மட்டும் தான் பண்ண முடியும், இவர் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு படம். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கும் இந்தியன் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஹேராம் என்னைக்குமே ஒரு தனி படமாவே தெரியும். அது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.